5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன் பேச்சு வரும்போதெல்லாம் நம்ம ரஜினிகாந்த் இழுக்காம இருக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். அவர் ஒரு வாட்டி வந்து எலெக்ஷன் வரேன், நான் இதெல்லாம் பண்ண போறேன், நான் கன்ஃபார்மா இந்த வாட்டி எலெக்ஷன் நின்னு நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைம்ல சொல்லிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நமக்கு ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பின் வாங்கிட்டாரு. அதை அழகா அப்படியே விட்டுறலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணாரு. பட் ஸ்டில் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்னால அவ்வளவுதான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு தடவை அப்படி வந்துட்டு போறேன்னு சொன்னதுக்காக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அப்பப்போ வந்து அவர் பிடிச்சதான் வம்பிழுத்துட்டு இருந்தா நியாயமா? சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இருக்காரு பாத்தீங்களா? சோ அவரு வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு வம்பிழுத்து இருக்காரு. அந்த வம்பிழுத்தது ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா காண்டாயிட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நாங்க வந்து அப்பப்போ வந்து ரஜினிகாந்த் இழுத்துருவோம். இதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தெரியாம ஒரு வாட்டி வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்றதுக்காக எலெக்ஷன்ன்ற ஒரு டாபிக் வரும்போது ரஜினிகாந்த் வந்து இந்த தடவை யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போறாரா, அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போறாரா, இவரு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முடிவெடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ அவரே வந்து எலெக்ஷனுக்கு நின்ன மாதிரி அவரோட சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் வந்து பாக்கும்போது எலெக்ஷன் வர டைம் கரெக்டா இந்த டைம்ல வந்து ஆதவர்ஜுனா வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே பேச்சை கேட்டு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர மாதிரி இருந்துச்சு. பட் டிஎம்கே தான் வந்து அவரை வந்து வரவிடாம பண்ணிட்டாங்க. அவர் வந்து இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு, அவங்க சொன்னாருங்க அப்படின்றதுக்காக வந்து அவர் இந்த மாதிரி கேட்டுலாமா, அவர் இந்த மாதிரி வரவிடாம பண்ணிட்டாங்க, டிஎம்கே சொல்ற பேச்சு அப்படியே ரஜினிகாந்த் வந்து கேட்டுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. 2 தரப்பு விஷயங்கள்லயுமே வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க சொன்னது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வந்து விஜய்க்கு அப்போஸா ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சமீபத்துல இப்போ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது ரஜினிகாந்த் பேசின ஒரு சில விஷயங்களும் வந்து வைரலா போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செத்தாலும் சாவினை தவிர்த்து கோழையா சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரஜினிகாந்த் ஒரு மேடையில வந்து பேசியிருந்திருப்பாரு. சோ அவர் பேசின மேடையில பேசின ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே கிளிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி அது அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் சேர்த்து இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து எதுவா இருந்தாலும் நேர் நோக்கி பேசுற ஒரு பர்சன், நேரா பார்த்து பேசுற யாரா இருந்தாலும் சரி, ஒரு சீஃப் மினிஸ்டராவே இருந்தாலும் சரி, அவர் வந்து கட் அண்ட் ரைட்டா பேசுற ஒரு பர்சன். நீங்க எப்படி வந்து அவர் இந்த மாதிரி சொல்லலாம், இவங்க பேச்சு கேட்டு அவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிற அளவுக்கு ரஜினிகாந்த் ஒன்னும் அந்த அளவுக்கு குழ இல்ல, அவர் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க ஒரு பர்சன், அவரை பார்த்து நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயோட ஒரு படம் தலைவான்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்னமோ எஃபர்ட் எல்லாம் போட்டிருந்தாரு. அந்த டைம்ல அவரு அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து அதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒரு எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த லைனுக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. சரி ஓகே அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு முக்கியமான ஆட்கள் கிட்ட ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு மீட்டிங் வந்தோடனே படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப கை கட்டி வந்து பேசியிருப்பாரு, ரொம்ப நன்றி இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயம் தான் பேசியிருப்பாரு. சோ இப்போ அந்த வீடியோவும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரஜினி வந்து யாருக்கும் கை கட்டிலாம் இருக்க மாட்டாரு, எது வந்தாலும் டைரக்டா பேசிடுவாரு, உங்க ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி கை கட்டி இப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விமர்சனங்களும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினியும் சரி விஜயும் சரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க துறையில ரொம்ப பிஸியா இருக்காங்க தான் செய்றாங்க. அவங்க கூட இருக்க ஆட்கள் தான் வந்து அப்படியே பிளாஸ்ட்ன்ற மாதிரி அங்கங்க ஏதாவது வெடிச்சு விட்டுறாங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்க வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சுத்தி இருக்க விஷயங்களும் சரி விஜய் சார்ந்த சில விஷயங்களும் சரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனே வந்து தெரியாம கட்சி பக்கம் வந்துட்டா நான் முடிக்கிட்டு அழகா சினிமாலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா எப்போ அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னாரோ அப்பத்துல இருந்தே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. கட்சி ரீதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கட்சி மீட்டிங்ல எல்லாம் ஏதாச்சும் வைக்கும் போது அங்க இறந்து போறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகன் எனக்கு இங்கதான் ஆக்சுவலி ஒரு டவுட் வந்துச்சு. சோ இந்த தலைவா படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணாரு, நிறைய வேலைகள் பண்ணாரு அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. அப்படி பேசின அவரு வந்து இப்ப ஜனநாயகன் படத்துக்காக ஏன் எந்த பேச்சும் பேசல, எதுக்காக அந்த படத்துக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்ப ரொம்ப ஆக்சுவலா எழும்புது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதனால பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து விஜயோட கடைசி படம் இல்லாதனால ரொம்ப அவலா இருப்பாங்க அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் என்ன ஏது அப்படின்ற பார்க்கும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிடிலயும் ரத்து பண்ணிட்டாங்க. ஓடிடில ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருந்தாங்க, அமேசான் பிரைம்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் இவ்வளவு தொகை ரொம்ப கொடுக்குறோம், இந்த படம் வந்து எங்களிடமே கொடுத்துருங்க, நாங்க வந்து பக்காவா செமையா ஓட்டிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து கேட்டிருக்காங்க. பட் வந்து அப்போ வந்து இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இல்ல எங்களால கொடுக்க முடியாது, நாங்க ரிலீஸ் பண்ணா வந்து தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்த பட்சத்துல இவ்வளோ ஒரு இது இருக்கும்போது ஏன் வந்து விஜய் வந்து இந்த படத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்கிறது. சோ அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்க ஆட்கள்லாம் வந்து ஒரு இடமும் விஜய் ஒரு விஷயம் பண்ணா அதை பண்ணாத மாதிரி காட்டுறதும் சரி, பண்ண
பண்ணாததை பண்ண மாதிரி காட்டுறதும் சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை ரொம்ப ஒரு மாபெரும் பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் வந்து இஸ் ஒரு பெரிய ஜாம்பவான் சினிமா துறையிலன்னு பார்க்கும்போது இவ்வளவு வருஷங்கள்ல ஒரு பெரிய ஜாம்பவானா இருக்க ஒரு பர்சன். அவரை போய் வந்து லைட்டா இப்படி சுரண்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஹிஸ் பக்கா பிளான். அவர் ரொம்ப புக் ஃபுல்லா இருக்காரு. எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சினிமா ரீதியா ரொம்ப பக்காவா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து அவரை போய் வந்து இந்த மாதிரி வந்து அவர் டிஎம்கே பேச்சு கேட்டுதான் வந்து அப்போ வாபஸ் வாங்கிட்டாரு, இல்லைன்னா வந்து அவர் அழகா சினிமாக்கு வந்திருக்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியாவே இருக்கு. இப்போ வந்து அவர் டிஎம்கே பேச்சு கேட்டு அவர் அரசியல் வரல அப்படின்றீங்களா, இல்ல அவர் அரசியலே வரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுது பாத்தீங்களா. இப்போ டிஎம்கே சொல்லிதான் அவர் அரசியலுக்கு வரலையா, இல்ல உண்மையாலே அவர் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அரசியலுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா he was actually not feeling well. அதனால அப்போ வந்து ரொம்ப அழகா டீசென்ட்டா அவர் வந்து அழகா ஸ்டெப் அவுட் பண்ணிட்டாரு. பட் அந்த ஒரு விஷயத்தை வச்சு இப்போ வரைக்குமே எப்பப்பெல்லாம் வந்து மக்களவை தேர்தல் வந்தாலும் சரி, மாநிலவை தேர்தல் வந்தாலும் சரி, எந்த தேர்தல் வந்தாலுமே வந்து இவரை பிடிச்சிட்டு உட்காந்து இவர் என்ன பண்ண போறாரு, அடுத்து இந்த ஒரு ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. he is actually busy with his work. ஸோ நம்ம அவர் தேவலாம் நோண்ட வேணா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தா இது பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரியுது.